ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மளித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழு தேவ கிருபை உங்களை தாங்குவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டார்? அவர் ஒருவரே தெய்வம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவது அனுதின கர்மளித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளை. அது எங்களுக்கு தெரியாத பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெரியாதனால தான் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டவரை பற்றிய விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க. அதனால தான் கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிறது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, யார்ட்டையா போய் தன் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சின்ன காரியம் வந்தாலும் மனம் பதறி கொண்டு இருக்கிறது. அடுத்தவங்க கோவப்படுறது, வீட்டில் கோவப்படுறது, குடும்பத்தில் கோவப்படுறது, போகிற இடங்களில் நம்முடைய கோவப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் மறக்கிறபடினால் வரக்கூடிய பிரச்சனை தான். கர்த்தர் உயிருள்ள தெய்வம் அப்படிங்கிறத நம்ம நினச்சா, ஐயாப்பா நம்மை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காது அப்படின்னா அவர் மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்போம்ல. ஏன்னா அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். கர்த்தர் தெய்வம் எதில்? நமக்கு பதில் தருவதிலே அவர் தான் தெய்வம். இங்கே நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எலியாவுக்கும் சோத்திரம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஏசபேல் தீர்க்கதரிசிக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். 850 பேர் ஒரு பக்கம் நிற்காங்க. எலியா ஒருவனாய் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறான். 850 பேர் பலிபடுத்த கட்டி அப்படி இப்படி பலி செலுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. எலியா ஒருவனாய் நின்று பலிபீடம் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி ஜோமன்னா அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தண்ணீரையும் நக்கி போட்டது கண்டிப்பாக. அதனால் நம்மளுடைய ஏன் அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தானே, ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்குள்ளே என்ன செய்யுது? ஐயோ குய்யோன்னு புலம்புறது. ஆண்டவர் என்ன மறந்துட்டார்? நான் யோவா போல் சோதிக்கப்படுறேன். சின்ன சின்ன பிரச்சனை 850 பிரச்சனைக்கு ஏற்று நின்றுருக்கான் பாருங்கள். 850 பேர் பிரச்சனை பண்ணுகிறார்கள், இவன் ஒருத்தன் நின்று கர்த்தர் தெய்வம். அப்போ நான் ஆண்டவரை சார்ந்து கொடுக்குறவனுக்கு 850 என்ன 8500 பேர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பிரச்சனையும் வந்தாலும் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா? அசரவே இல்லையே. பிள்ளைகள் செத்து போச்சு, அது கலந்துட்டு போயிட்டான், இவன் இதை கலந்துட்டு போயிட்டான், யார் மாடு போச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, இனஜன பந்துக்கள் இருக்காங்க, சகோதரர் போயிட்டாங்க. அவன் நம்ம கிராமத்து பாசிச்சு கல் குத்தியாக இருந்தான், கல்லாக இருந்தான். ஏன் அப்படி அவன் சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரே தெய்வம், அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். தெய்வம்னா அது உயிரோடு இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ காரியத்தை தெய்வங்காங்க, அதுக்கு உயிர் கிடையாது. அதனால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்த்தர் தெய்வம் அப்படின்னு விசுவாசிக்கிற நாம் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட வேதத்தில் வாசிக்கிறோம்ல, அவரை நம்பின ஒரு ஆள் கூட வீணாக போனது கிடையாது, தோற்று போனது கிடையாது, வாழ்க்கையில் துவண்டு போனது கிடையாது. அவள் எப்போதுமே ஜெயம் எடுப்பார்கள். ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. அவர்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். காரணம் அவர் தெய்வம் என்பதை மனதில் வைத்து கொண்டே இருப்பார். எலியாவுடைய சக்ஸஸுக்கு காரணம் அதுதான். கெரித் அட்டண்டைக்கு போ அப்படின்னா அவர் தெய்வம் அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சிருந்தான். போனால் அங்கே காக்கா வச்சு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். அந்த விதவின் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அங்கே பேர் சொல்லா, நீ சுடுதாடையில் ஒரு சின்ன அடங்க கொடுமா, கர்த்தர் ஒன்று எனக்கு தந்தான் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னா. ஏன்னா அது எதை நம்பி சொல்கிறான்? கர்த்தர் தெய்வம். அப்போ கர்த்தருக்காய் ஊழியருக்காய் கொடுக்குற நாமும் கர்த்தர் உண்மையான தெய்வம் என்பதை நம்பினால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த விதவையை நம்பினால் இவனும் ஆண்டவரை நம்பினான். 2 பேரையும் கர்த்தர் காப்பாற்றும். உங்களையும் ஆண்டவர் நம்புவார். நீங்கள் இப்போ சந்திக்கிற பிரச்சனையில் மனிதனுடைய உதவியெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் தெய்வம், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மையானதை தருவார், திருமண காரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்படிங்கிற கர்த்தரை நம்புங்க. கால்பேஸ் நல்ல பிதாவே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் எங்கள் அற்புதமாக இருக்குது. இதை கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதம் நாமத்தை மையப்படுத்தும்.
இயேசுவின் நிமித்தம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.